வணக்கம். இன்றைக்கி நம்ம பழனியில் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஒரு பிரம்மாண்டமான ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். பழனி முருகன் ஈவெண்ட்ஸோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் இது. ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போயிருந்தோம். உண்மையிலே மிக மிக பிரம்மாண்டமாக இருந்தது. நிறைய விஷயங்களை புதுசாக பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரிசப்ஷனை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுத்தியிருந்தாங்க. அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் கிடைக்குங்க. இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கந்தன் மகாலில் தாங்க நடந்தது. எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பழனி புதுதாராபுரம் ரோட்டில் டிஎஸ்பி கேம்புக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஸ்ரீ கந்தன் மகால் இருக்குங்க. ஒரு மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அப்படின்னா ஸ்ரீ கந்தன் மகால் சொல்லலாம். ஏன்னா பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கர் கணக்கில் பார்க்கிங் ஸ்பேஸ் மட்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாலுமே பிரம்மாண்டமாக இருக்கும். இன்றைக்கி நடந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெல்கம் டைஸ் வச்சு வந்தவங்களெல்லாம் ஜாலியாக வரவேற்று அதுக்கப்புறம் சொந்த வந்தவங்கள்லாம் நின்று அவங்க வந்தவங்களெல்லாம் மகிழ்ச்சியோடு வரவேற்றாங்க. இந்த வரவேற்பறையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூண், கோட்டை தூண் மாதிரி அமைச்சு பிரம்மாண்டமான ஒரு வெல்கம் பாயிண்ட்டையுமே ஃப்ளவரெல்லாம் வச்சு ரொம்ப பசுமையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பழனி முருகன் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பழனி முருகன் ஈவெண்ட்ஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதிலேருந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஸ்ரீ கந்தன் மகாலோட உள்ளே என்ட்ரிங்க. ஜெண்டை மேளத்தோடு எல்லாரையும் வரவேற்றாங்க. அது போக இந்த மெயின் ஹால்லேயே பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய சிலையை வச்சு மயிலுக்கு கீழே ஒரு இதில் நிற்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரமாதமாக இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மயிலோட இறகெல்லாமே ஃப்ளவர்ஸில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ரியேட்டிவாகவும் இருந்தது, பார்க்குறக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ முருகன் ஆசீர்வாதத்தோட முருகன் முன்னிலையில் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் ஆகும், புது புது விஷயங்கள் க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் பண்ணணும் உங்கள் ஃபங்க்ஷனில் அப்படின்னா நீங்கள் பழனி முருகன் ஈவெண்ட்ஸை நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதான் ஸ்டேஜுங்க. இந்த ஸ்டேஜ் நான் முறையாக இந்த அளவுக்கு நான் பார்க்குறேங்க. சினிமாவில் தான் நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஃப்ளோரே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு, அதாவது இந்த எல்இடி டிஸ்பிளே மாதிரி ஃப்ளோரே ஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு எல்இடியில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதேமாதிரி மணமகன் மணமகள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டிஸ்பிளேஸில் ரன் ஆகும். நார்மலாக பார்த்திங்கன்னா அங்கே வெளியில் நடக்கிறது, உள்ளே நடக்கிற ஈவெண்ட்டோட பல நிகழ்வுகளை ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஈவெண்ட், இந்த ஸ்டேஜே பார்த்திங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபுல் ஈவெண்ட்டுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கார்னர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸில் டெக்கர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரமாதமான ஆர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் உள்ள வரவேற்பு அதெல்லாம் எப்படி இருந்ததுலாம் பார்த்தீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அதுக்கு பிரம்மாண்டமான செட்டப்போட ஒரு புதுசாக இருந்தது. நம்ம பழனிக்குள்ளே பரவாயில்லையே இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் ஃபேமிலியோடு போயிருந்தோம். நம்மளோட ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பெரிய கூட்டங்க, கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேர் கலந்துக்கிட்ட ஒரு திருமணமாக இருந்தது. ஸோ அவ்வளோ கெப்பாசிட்டியும் வச்சுக்கிட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக பண்ணுற அளவுக்கு ஸ்ரீ கந்தன் மகாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டபமாக இருந்ததுங்க. பொண்ணு மாப்பிள்ளையை வரவேற்று அப்படியே ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி, அவங்க உள்ளே வரும்போதே ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூக்கிற மாதிரி, இந்த தந்தங்கள் அப்படியே மேலே வரவேற்கிற மாதிரியும் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. அந்த மண்டபத்தோட அமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே ஒரு சொர்க்கத்துக்குள்ளே நடந்து போனால் எப்படி இருக்கும் அவங்கள. ஸோ அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சு இதை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பழனி முருகன் ஈவெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழனிக்குள்ளே ஏகப்பட்ட பிரம்மாண்டமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் சிறப்பாக பண்ணி நம்ம மக்களையும் ஸோ அந்த ஃபங்க்ஷன்களுக்கு வரக்கூடிய சொந்த பந்தங்களையும் ஆசைத்துற அளவுக்கு சிறப்பாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட பார்த்திங்க அப்படின்னா டெக்கரேஷன் ஒர்க்கு, ஆர்கெஸ்ட்ரா, மேக்கப்பு, டிஜே, டான்ஸு, வெல்கம் டாய்ஸு, சீர்வரிசை தட்டு, ஆரத்தி தட்டு, செக்யூரிட்டி சர்வீஸ்,
சர்வீஸு, அதே மாதிரி பல்லக்கில் ஏதாவது நீங்கள் கொண்டு போகணும், அது இல்லை அது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸுக்கு தேவைப்படக்கூடிய டிவி அண்டு எல்இடிஸு, அது போக பந்தல், மின் அலங்காரம், ஃபோட்டோ அண்டு வீடியோ தனியாக எங்களுக்கு வேணும்னாலும் பண்ணி தராங்க. ஸோ சாப்பாடு A to Z நீங்கள் என்ன டயத்துக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எப்படி நீங்கள் எந்த ஃபங்க்ஷனில் கேட்குறீங்களோ அது எல்லாமே வந்து பழனி முருகன் ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுபோக மங்களவாத்தியம், நாசிக் டோலு, ஜெண்டை மேளம், 360 கேமரா, செல்ஃபி பூத்து, கேம் ஷோ, யூடியூப் லைவு, கார் குதிரை வண்டி, அதுபோக மணமகன் மணமகள் வரவேற்பு, ஐஸ்கிரீம், பீடா, பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக இருக்கிறது. இது போக உங்களுக்கு என்ன வேணும், கஸ்டமைஸ் பண்ணணும், புதுசாக ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணணும், இது வரைக்கும் நடக்காத ஒரு ஃபங்க்ஷன் எங்களுக்கு அந்த மாதிரி இருக்குனுங்கன்னு சொன்னாலும் அதே மாதிரி மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷனை சிறப்பான முறையில் பண்ணி கொடுக்குறவங்க தான் பழனி முருகன் ஈவெண்ட்ஸ். மெயின் மேரேஜ் ஹாலிலேருந்து வெளியே வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கந்தன் மகாலில் பெரிய கிரவுண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பழனி முருகன் ஈவெண்ட்ஸு. ஸோ அது வழியாக நடந்து நீங்கள் ஹாலிலேருந்து உள்ள டைனிங் ஏரியா போகிறதுக்கும் சரி, இந்த ஆர்கெஸ்ட்ரா இந்த ஏரியாவுக்குள்ளே வர்றதுக்குமே தனித்தனி செக்மெண்ட்டாக பார்ட்டிஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ரெட் கார்பெட் வச்சு நடந்து போகிற மாதிரி அதுக்கு தனியாக லைட் செட்டிங்கோடு இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பழனி முருகன் ஈவெண்ட்ஸ் வந்து நைட் டின்னருக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீரனூர் சிக்கன் பிரியாணி, கீரனூர் எலும்பு தால்சா, அது போக முட்டை மசாலா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி டின்னரே ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சிறப்பாக நீங்கள் A to Z ஃபங்க்ஷனை வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பழனி முருகன் ஈவெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி பண்ணாங்கன்னா அவங்களுடைய பழனி முருகன் ஈவெண்ட்ஸுடைய யூடியூப் சேனல் அண்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. பழனி முருகன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே நம்ம பழனியில் இருக்க எல்லாருக்குமே பழனி முருகன் ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பரிச்சயமாக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிங்க. பழனி முருகன் ஈவெண்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் அவைலபிள்ங்கிறத நான் அவங்களோட லிஸ்ட்டு நான் சொன்னேன். அதில் ஃபுல்லாக A to Z வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒர்க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து பர்டிகுலராக நாங்கள் வந்து ஒரு கோயில் திருவிழாங்க, எங்களுக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரா மட்டும் போதும் அப்படின்னா அதுவும் பண்ணி தருவாங்க. இல்லை நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்கனாலும் அது பண்ணுவாங்க. இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் எங்களுக்கு பேக்கில் LED மட்டும் வேணும், டிஸ்பிளே மாதிரி வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சர்வீஸாக நீங்கள் எது வேணாலும் பழனி முருகன் ஈவெண்ட்ஸையும் கான்டாக்ட் பண்ணலாம். A to Z எங்களுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிட்றோம் அப்படின்னாலும் எல்லாரையும் அசத்துற மாதிரி அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வீட்டு விசேஷங்கள், கோயில் திருவிழா, கார்ப்பரேட் ஃபங்க்ஷன்ஸு, ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பழனி முருகன் ஈவெண்ட்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறப்பான முறையில் பட்ஜெட்டில் பண்ணி தராங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி திருப்தியாக சாப்பிட்டு கடைசியாக நானும் என் ஒய்ஃபும் செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. எப்படி இருந்தது இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.